பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவு கண்ட்ரோல் ஆகும். நீங்க வெண்டைக்காய் கட் பண்ணும்போது நோட் பண்ணியிருப்பீங்க, ஒரு மாதிரி வழவழன்னு சொல்லிட்டு ஒரு கோந்து மாதிரி வரும். அதை மியூசிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். விலங்குகள்ல பண்ண நிறைய ஆராய்ச்சிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த மியூசிலேஜ் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட உணவுல இருக்கிற கொலஸ்ட்ராலோட ஒட்டிக்கிட்டு அது நம்ம ரத்தத்துல உறிஞ்சப்படாம பார்த்துக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் மொத்தமா மலம் வழியா வெளியில வந்துடும். அதனால ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆராய்ச்சிகள் நோட் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசிலேஜ் அப்படின்றது ஒரு வகையான நார் சத்து. அது பச்சையா சாப்பிட்டா மட்டும் இல்ல, நீங்க வேக வச்சு பொரியலா செஞ்சு சாப்பிட்டா கூட அது நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஸோ வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நம்ம ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவு குறையும். அதனால இதயத்துல இருக்கிற ரத்த நாளங்கள்ல ஏற்படக்கூடிய கொழுப்பு கட்டின்னு சொல்லக்கூடிய அத்திரோஸ்க்ளரோசிஸோட சான்ஸ் குறையும். இதயத்துக்கு நல்லது. அடுத்ததா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காய்கறி. ஏன்னா வெண்டைக்காய் ரெகுலரா சாப்பிடும்போது அவங்க உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்